வணக்கம். முனைவர் ஆ. சிவசாமி உலக நன்மைக்காகவும் உலக மக்களின் நன்மைக்காகவும் இந்த ராசி பலன்களை மகாசிவநாடியிலிருந்து உங்களுக்கு தரப்போகிறேன். சிவபெருமானால் அம்பிகைக்கு உபதேசிக்கப்பட்டு அம்பிகை மகர்ஷிகளுக்கு உபதேசிக்கப்பட்ட இந்த ராசி பலன்களை இப்போ உங்களுக்கு நான் விளக்க போகிறேன். முதல்ல இதில் உள்ள பாடல்களை மட்டும் படிச்சுட்டு அந்த பாடல்களுக்கு என்ன விளக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். சிவபெருமானால் மகரிஷிகளுக்கு உபதேசிக்கப்பட்ட இந்த மகாசிவநாடி இப்போது உங்களுக்கு வாசிக்கப்படுகிறது. இதுவரை குடத்துக்குள் இருந்த விளக்காக இருந்த நீங்கள் ஒளி வீசப் போகிறீர்கள். இது கும்பராசியினுடைய பலன்கள். இந்த கும்பராசிக்கு மகாசிவநாடியில் என்ன பலன் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கூன்மதியால் மனச்சலனம் அமைதி தட்டும், குரு அருளால் நலம் உனக்கு எதிரி சூழ்ச்சி, வீண் செலவு பகை நட்பும் விளங்கி கொள்ளு, விலக வரும் குருமாற நலன்கள் செய்யும், நலம் சேயால் நன்மதிப்பு தைரியத்தும், நல் பயணம் அருள் வழியே தேவி அன்பால், நிலை உயரும் மாற்றங்கள் ஆரோக்கியத்தும், நிம்மதியும் கரிவணக்கம் அறிவோர் சொல்லார். இப்போ இந்த பாடலுக்குரிய விளக்கங்களை சொல்றேன். மனச்சலனம் அமைதி தட்டும். இதுவரை நீங்கள் அனுபவித்த மனச்சலனம் நீங்க போகிறது. எப்படி என்றால் குருவினுடைய அருள் மூலமாக. நலம் உனக்கு எதிரி சூழ்ச்சி. எதிரிகளால் ஏற்படுத்தப்படுகின்ற சூழ்ச்சிகள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது. வீண் செலவும் பகை நட்பும். சில நெருங்கிய நட்பு கூட பகையாக மாறினாலும் அதன் மூலமாக சில செலவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விளங்கி கொள்ளு, விலக வரும் அப்படிப்பட்ட நட்பை விலக்கிக் கொள்வது நல்லது. குருமாற நலன்கள் செய்யும். இப்படிப்பட்ட சூழ்நிலை மே மாதத்திற்கு பிறகு படிப்படியாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல மாற்றங்களை சந்திக்க போகும் நீங்கள் நலம் சேயால் குழந்தைகளின் மூலமாக நன்மதிப்பு தைரியத்தால் நல்ல மதிப்பை பெறப்போகிறீர்கள். நல்ல தைரியம் உண்டாக போகிறது. நல் பயணம், நல்ல பயணங்களும் வெளிநாட்டு பயணங்களும் அருள் வழியே தேவி என்பார். குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலமாகவும், தேவி பார்வதி தேவியை வழிபடுவதன் மூலமாகவும், அம்பாளை வழிபடுவதன் மூலமாகவும் நிலை உயரும். உங்களுடைய நிலை உயரப்போகிறது. உயர்வுகளை பெறப்போகிறீர்கள். ஆரோக்கியத்தும் நல்ல ஆரோக்கியத்தோடு, நிம்மதியும் கரிவணக்கம். மிகுந்த கவனத்தோடு ஆரோக்கியத்தில் இருப்பது நல்லது. நிம்மதியும் நல்ல நிம்மதியும் கரிவணக்கம். திருநள்ளார் சென்று சனீஸ்வர பகவானை வணங்குவதன் மூலமாகவும், மாற்றுத்திறனாளிக்கு உணவளிப்பதின் மூலமாகவும், அறிவோர் சொல்லால் அவ்வப்போது பெரியோர்களுடைய அறிவுரைகளை கேட்பதின் மூலமாகவும் நீங்கள் உயரப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த கும்பராசியினுடைய பலன்களை சொல்லியிருக்காங்க. எங்களுடைய நாடி ஜோதிட நிலையத்தை பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேற்கண்ட முகவரியை தொடர்பு கொள்ளவும்.